செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த வடநெம்மேலி பகுதியில் முந்திரை தோட்டத்தில் பணிபுரிந்து வந்த வயதான தம்பதியை கொன்று நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வினோத், முதற்கட்டமாக என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன? அபிநயா, செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது மாமல்லபுரம் அருகே உள்ள இந்த வடநெம்மேலி என்ற கிராம பகுதியில் முந்திரி தோட்டத்தில் வயதான தம்பதியினர் பணிபுரிந்து வந்தனர். 92 வயதான சகாதேவன், அவரது மனைவி 82 வயதான ஜானகி இருவரும் நேற்று இரவு வழக்கம் போல் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது இன்று காலை அந்த பகுதியில் சென்றவர்கள் இந்த இருவரும் உயிரிழந்ததை கொலை செய்யப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து அருகில் உள்ள மாமல்லபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து முந்திரி தோட்டத்தில் உள்ள இருவரின் உடலையும் கைப்பற்றி தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இருவரும் இந்த கொலை செய்யப்பட்ட வயதான தம்பதியினர் இருவரும் நகைகளுக்காக கொலை செய்யப்பட்டாரா, இல்லை வேறு ஏதேனும் காரணமா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றன. வயதான தம்பதியினர்கள் இந்த முந்திரி தோட்டத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த இந்த நிலையில் இருவரும் ஒரே நேரத்தில் கொலை செய்யப்பட்டிருப்பது இந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அபிநயா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத்.